சாய் ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் தங்கமே, அனைத்தையும் உனக்காக செய்து தர வேண்டும் என்ற ஆசையோடு ஷீரடியிலிருந்து சற்றென்று கிளம்பி உன் வாசல் தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனி உன் வாழ்வில் உன் சாயப்பா பல திருப்பங்களை செய்து உன்னை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளப் போகிறேன். உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. ஆம் செல்லமே, சாயப்பா ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றுதானே யோசிக்கிறாய்? என் செல்ல குழந்தை, நீ என்னை தேடி வந்து விட்டாய் அல்லவா? உனக்கான நல்லதை நான் செய்யாமல் விடுவேனா? என் தங்கமே, எப்போது எனக்கான விடிவு காலம் வரும் என்று நீ காத்திருந்ததெல்லாம் இப்போது மாறப்போகிறது. உன் வாழ்வில் உன் சாயப்பா புது திருப்பத்தை தந்து விட்டேன். என் செல்லமே, இனி உன் வாழ்வில் உனக்கு எல்லாமே ஏற்றமாகவே இருக்கும். என் தங்கமே, எவ்வளவோ சறுக்கல்களை எல்லாம் சந்தித்து விட்டாய். இனிமேலும் உன் வாழ்வில் நீ எந்த சறுக்கல்களையும் சந்திக்க கூடாது என்றுதான் உன்னை தேடி வந்து விட்டேன். என் செல்லமே, உன்னை படிப்படியாக ஏரியில் ஏற வைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தின் உச்சத்தில் உன்னை அமர வைக்க வந்துவிட்டேன். என் செல்லமே, நீ விரும்பிய அனைத்துமே இனி உனக்காக கிடைக்கப் போகிறது. கவலைப்படாமல் இரு. எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. யார் மீதும் எதற்காகவும் கோபப்படாதே. மற்றவர்கள் உன்னை கோபப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களிடமும் பொறுமையையே காட்டு. அவர்களாகவே அடங்கி போய்விடுவார்கள். என் தங்கமே, உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் தைரியமும் எப்போதும் உன்னுடைய பலம் என்று நம்பு. என் செல்ல குழந்தை, நீ உன்னுடைய பொறுமைக்காகத்தானே உன் சாயப்பா உன்னை தேடி இப்போது வந்துவிட்டேன். என் செல்லமே, இனி உன் வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் வந்து சேரப் போகிறது. எதுவுமே இனி உன் கைமீறி போகாது. இதுவரை நீ இழந்தது எல்லாவற்றையும் கூட இனி பல மடங்காக திரும்ப பெற்று மகிழ்வாய். என் செல்லமே, உன்னை விட்டு போன உறவுகளும் உன்னையே தேடி வந்து சேரப்போகும் நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ இழந்த சம்பத்துகளையும் சொத்துக்களையும் திரும்ப பெற்று மகிழப் போகிறாய். என் செல்லமே, நீயும் உன் குடும்பமும் என்று உன்னுடைய வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. என் தங்கமே, கூடி வாழ்ந்தால் தானே குடும்பம், தனித்தனியாக வாழ்ந்தால் அது குடும்பம் ஆகாது என்றுதானே என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாய். என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உன் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். என் செல்ல குழந்தை, நீ உன்னுடைய விருப்பம்தானே என்னுடைய விருப்பம். என் செல்லமே, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.